அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி. சுபிக்ஷா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கர்மவீர காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்திருக்கிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். அவரின் தந்தை குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மாள் ஆவார். காமராஜர் முதல்வராக இருந்தபோது பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தையும் இலவச கல்வியையும் அறிமுகப்படுத்தினார். காமராஜர் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தையும் இலவச கல்வியையும் அறிமுகப்படுத்தினார். காமராஜர் 6000 பள்ளிகளை திறந்து வைத்துள்ளார். காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. மக்கள் அனைவரும் அவரை கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் என்றும் காந்தி பெருந்தலைவர் என்றும் பெருமையுடன் அழைத்தனர். பாரதத்தில் தொழில்துறை, அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் போல பல திட்டங்களை தொடங்கி தமிழகத்தை வளமாக்கின. உழைப்பால் உயர்ந்த உத்தமரை, நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரை நித்தமும் நாமும் போற்றிடும். காமராஜர் செய்திகளை வாசிப்பதும் பல தலைவர்கள் பேச்சை கேட்பதும் போன்றவற்றில் அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதை பெற்றார். அவரை படிக்காத மேலே என்னும் கல்வி தந்தை என்னும் பெருமையுடன் அழைத்தனர். பாரதத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர். தன் நிமிர்ந்த தமிழகத்தில் காண விரும்பியவர். அயராத உழைத்து தன்னலமற்ற